ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வர்ணிகா கார்ஸ் கள்ளக்குறிச்சி. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவரா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மைலேஜ்க்கான டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டரான மைலேஜ் தருன்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரோட டயர் ப்ரெஷர். ஸோ கார் டயரில் உள்ள காற்று வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகிறீங்க, ஏதாவது லோக்கலாக ஒரு சின்ன ட்ரிப்பு கிளம்புறதா இருந்தால் கூட டயரோட ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். டயரோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு காரோட மைலேஜ் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். ஸோ லோக்கல்லையே நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு தானே இருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு அது கண்டுக்காத விட்டிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். ஸோ கார் ப்ரெஷருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி வெஹிக்கிள் ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு அக்ரெசிவ், அதாவது ரொம்ப வேகமாக ஓட்டாமல் ஒரு மீடியமான ஸ்பீடில் ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வேகம் அதிகமாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக கிளச்சு, பிரேக், கீர் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அடிக்கடி கீர், பிரேக் எல்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு மைலேஜ் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோடு கண்டிஷனை பொறுத்து நம்ம மிதமான வேகத்தில் போகிறது நமக்கு கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் உள்ள கார் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற கார் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணக்கூடிய காராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹைவேல போகும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குன்றதில்ல உங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டர் மைலேஜ். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட ஐடியல் ஸ்பீட். சரி, நம்ம கார் வந்து ஐடியல் ஸ்பீடு ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக முக்கியம். நம்ம வண்டி ஸ்லோவில் அதிகமாக ஆக்சிலரேஷன் ஓடிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு தகுந்த டீசல் இல்லை பெட்ரோல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதை ரொம்ப கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார் மெயின்டெனன்ஸ். ஸோ பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறது பெட்டர். அட்லீஸ்ட் இந்த பேசிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த விஷயம் மட்டும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிட்டு வந்துட்டால் கூட போதும். அதாவது இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறதோ இல்லை ஏதாவது அதர் ஃப்ளூயிட்ஸ், பேட்டரி, இந்த மாதிரி லைட் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்றது பார்த்துக்கிறது நல்லது. ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டோரை க்ளோஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வேகமாக போகும்போது டோர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏர் ப்ரெஷரில் நமக்கு கண்டிப்பாக மைலேஜ் இம்பேக்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கார் டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்கேஜ். சரி, லக்கேஜ் தானே, அது என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு தேவையில்லாமல் அதிகமான லக்கேஜ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான நம்ம தகவல். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.